வணக்கம். இது உங்கள் கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஆடி மாதம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி என்ன அடுத்தது ஃபுல்லாக பண்டிகை தான் இல்லைங்களா? ஸோ பண்டிகையில் முதல் பண்டிகை எது? நம்ம விநாயகர் சதுர்த்தி தான். ஸோ அந்த விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப பிடிச்சது, விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது கொழுக்கட்டை. விநாயகருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது கொழுக்கட்டை இல்லைங்களா? ஸோ அந்த கொழுக்கட்டைக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு. ஸோ அந்த அரிசி மாவை பவுட்ரு பண்ணுறதுக்கு ஒரு பல்வரைசரும், அதே மாதிரி அந்த அரிசி மாவு நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணதுக்கப்புறம் வேக வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டீமரும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் பல்காக கொழுக்கட்டை ஆர்டர் எடுத்து நீங்கள் கொடுக்குறீங்க. அதே மாதிரி நிறைய ஹோட்டல்ஸுக்கு, ஸ்வீட் ஸ்டால்ஸுக்கு, அதே மாதிரி வேலை செய்கிற கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது அரிசி மாவை வெளியே இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவை நீங்களே ரெடி பண்ணலாம். அதே மாதிரி பல்காக நீங்கள் வேக வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்டீமர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிஷின்ஸ்னே சொல்லலாங்க. ஸோ அரிசி மாவு அது லைட்டாக ஈரமாக இருந்தாலும் சரி, ஈரம் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் சரி, இந்த பல்வரைசரில் பண்ணிக்கலாம். இந்த பல்வரைசர் ரொம்ப காம்பேக்டாக இருக்குங்க. 1 ஹெச்பியில் இருக்கும். 1 ஹெச்பி ஹெவி டியூட்டிங்க. சிங்கிள் ஃபேஸு வீட்டு கரண்ட்லேயே பண்ணிக்கலாம். 1 மணி நேரத்துக்கு 10 கிலோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டீமர் பார்த்தீங்க அப்படின்னா 6 ட்ரேயில் வருங்க. ஸோ ஒரு ட்ரேலையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ வரைக்கும் கொழுக்கட்டை வேக வச்சுக்கலாம். ஸோ 6 ட்ரே இருக்குது. இதில் கொழுக்கட்டை மட்டும் இல்லை, நீங்கள் வேக வைக்கிறது எல்லாமே வேக வைக்கலாம். அதாவது இடியாப்பமாக இருந்தாலும் சரி, இட்லி அதாவது மாவுகளாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு என்ன நீங்கள் ஸ்டீம் பண்ணணும் அப்படிங்களா, இப்போ தோக்லா அந்த மாதிரிலாம் இருக்குங்களா, மாவை ஊற்றி வேக வச்சு அதை கட் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இருந்தாலும் சரி. ஸோ ஆவியில் வேக வைக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே இதில் வேக வச்சுக்கலாம். ஸோ பவுடரில் இந்த பல்வரைசரில் 1 ஹெச்பியில் உங்களுக்கு அரிசி, கோதுமை, கம்பு, ராகி, சோளம், மக்காச்சோளம், ஈர அரிசி, புட்டு அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொழுக்கட்டையை டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூரில், அது இல்லாமல் சென்னையில், கேரளாவில் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மிஷின்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.